ஹலோ கைஸ், வெல்கம் பேக் மை சேனல். எனக்கான வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லைஸ் பேங்க் அப்படின்ற ஒரு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கை எப்படி வீட்டில் இருந்து 5 நிமிஷத்தில் ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விதமான ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எப்படி நம்ம கிளைம் பண்ணுறது, அதுவும் இல்லாமல் இந்த பேங்க்கை நம்ம எப்படி சேஃப் அண்ட் செக்யூராக யூஸ் பண்ணுறது, இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது, டிரான்சாக்ஷனில் ஒரு ரிவார்ட்ஸ்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரிவார்ட்ஸ் கொடுக்குறாங்களா இல்லையா அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். டைம் வேஸ்ட் பண்ணாமல் இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயிலாக பார்த்தலாம் வாங்க. ஓகே கைஸ், அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இப்போவே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஃபினான்ஸ் சம்மந்தமான எல்லா வீடியோவும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டான் வந்து சேரும். நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா பேங்கிங், டிமேட் அக்கௌண்ட், அடுத்து கிரெடிட் கார்டு, இந்த மாதிரி எல்லா விதமான பேங்கிங் நியூஸ், ஃபினான்ஸ் நியூஸ் எல்லாமே நான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். மறக்காமல் விசிட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த அப்ளிகேஷனுக்கான லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். லிங்கை கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டெப் பை பார்த்தீங்கன்னா இந்த ஆப் இப்படி தான் ஓப்பன் ஆகும். பேங்கிங் ஆப் இது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லைஸ் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் அப்படின்னு வரும். இதை ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் கொடுத்தவனையும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கெட் ஸ்டார்ட் அப்படின்னு இருக்கும். கெட் ஸ்டார்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எம்எஸ், ஃபோனும் அது ஆக்சஸ் கேட்குறாங்க. இந்த இடத்துல நீங்கள் ஆக்சஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்து உங்களோட ஃபோன் நம்பர் கேட்பாங்க. இந்த இடத்துல உங்களோட ஃபோன் நம்பர் இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கங்க. என்டர் பண்ணவனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் இந்த மாதிரி வரும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நேம், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லாஸ்ட் நேம், அடுத்து இந்த இடத்துல இன்வைட் கோடுன்னு இருக்கும். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருந்துச்சுன்னா எடுத்து ஆட் பண்ணிக்கங்க. இதெல்லாம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல அமௌண்ட் இது மாதிரி காட்டும். ஜஸ்ட் நீங்கள் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்ளை அப்படி லோன் வேணும்னாலும் இங்கே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த இடத்துல அடுத்து கொடுத்துக்குங்க. சரிங்களா? கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு டிக் பாக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல ஒரு டிக் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. நீங்கள் சேலரிட் பர்சனா இல்லை ஸ்டூடெண்ட்டா இல்லை செல்ஃப் எம்ப்ளாய்டா கேட்குறாங்க. இதில் நீங்கள் 3ல் எதுவோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா சேலரி, அதாவது நீங்கள் சம்பளம் வாங்குற ஆளாக தான் இருப்பீங்க. சம்பளம் வாங்குற ஆளாக இந்த இடத்துல 2வது இருக்க கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா கண்டினியூ ஆகும். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பேன் கார்டு நம்பரை இந்த இடத்துல என்டர் பண்ணணும். பேன் கார்டு நம்பரை என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து இந்த இடத்துல ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும். இந்த இடத்துல டிக் பாக்ஸ் என்டர் பண்ணி ப்ரொசீட் கேட்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களோட ஆதார் கார்டு நம்பரை என்டர் பண்ண சொல்லுவாங்க. இந்த இடத்துல உங்களோட ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கண்டினியூ அப்படின்னு இருக்கு. நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டில் என்ன ஃபோன் நம்பர் ஆட் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஒரு ஃபோன் நம்பருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஓடிபி வரும். இந்த ஓடிபி இந்த இடத்துல என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டு இந்த இடத்துல சப்மிட் அப்படின்றத கொடுத்தீங்க மட்டும் போதும். அடுத்த பேஜ் உங்களுக்கு அப்படியே ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்லைஸ் அக்கௌண்ட் டிஜிலாக்கரும் பார்த்தீங்க அப்படின்னா மெர்ஜ் ஆகுது. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டிஜிலாக்கர்ல இருந்து சில டாக்குமெண்ட்ஸ் வந்து அவங்க ரெக்யூர் பண்ணுவாங்க. அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பேன் கார்டு ப்ளஸ் அதுக்கு அடுத்து ஆதார் கார்டு கேட்பாங்க. இந்த இடத்துல நீங்கள் அதை பேச்சப் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட டாக்குமெண்ட் பார்த்தீங்க பேச்சப் சக்ஸஸ்ஃபுல் ஆயிரும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு மெசேஜ் மாதிரி காட்டும். இடத்துல நீங்கள் கண்டினியூ அப்படின்றத கொடுங்க. கண்டினியூ கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கேட்குறாங்க. நீங்கள் சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சராக இருக்கீங்களா, டிசைனரா, ஃபோட்டோகிராஃபரா, பிஸ்னஸ் ஓனர், சாஃப்ட்வேர் டெவலப்பர், இந்த மாதிரி நிறைய விதமான இது கொஸ்டின் கேட்குறாங்க. இதுக்கு நீங்கள் கரெக்டாக பார்த்து ஆன்சர் பண்ணிக்கங்க. அப்படி ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த பேஜ் உங்களுக்கு இப்படி தான் மூவ் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த சிட்டி அப்படின்றத கேட்குறாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன சிட்டி அப்படின்றத கரெக்டாக சேஞ்ச் பண்ணி கொடுத்துக்குங்க. உங்களோட மாத இன்கம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அதாவது கரெக்டாக நீங்கள் உங்களோட ரேஞ்ச் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 10 to 15 இருக்கு, 15 to 20 இருக்குது, இந்த மாதிரிலாம் இருக்குது. இதெல்லாம் பார்த்து கரெக்டாக அந்த இடத்துல கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா லோடிங் ஒரு செல்ஃபின்னு கேட்கும். இந்த இடத்துல உங்களோட செல்ஃபி கொடுத்துக்குங்க. செல்ஃபி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்த பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். அடுத்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டாக்குமெண்ட்டு, உங்களோட அட்ரஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக கொடுத்துங்க. அப்படி இல்லைனா நீங்கள் புது அட்ரஸ் கொடுக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல புது அட்ரஸ் இந்த இடத்துல கொடுத்துட்டு கண்டினியூ அப்படின்றத கொடுத்தீங்கன்னா மட்டுமே போதும். உங்களுக்கு அடுத்த பேஜ் மூவ் ஆயிரும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒன் லாஸ்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கண்டினியூ உங்களோட ஃபினிஷ் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை வந்து வெரிஃபிகேஷன் கேட்பாங்க. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சில அமௌண்ட்ஸ் வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் இதுக்கு மெர்ஜ் பண்ணுற மாதிரி கொடுத்துட்டு இந்த இடத்துல உங்களோட அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா மட்டும் போதும். ஜஸ்ட் ஒரு 500 மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். சரிங்களா? இவ்வளோ தான் சிம்பிள் ஸ்டெப். இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கரெக்டாக கண்டினியூ பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் வித்தின் ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே ஓப்பன் ஆயிரும். முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாத்தையும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இன்னும் மேலும் தகவல் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. வேறு ஏதாவது டீட்டெயில் வீடியோ போடணும்னு சொன்னீங்கன்னா பரவாயில்ல, அதையும் நான் மேக் பண்ணி டெய்லியுமே அப்டேட் பண்ணிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய விதமான பேங்கிங் நியூஸ் எல்லாமே நம்மளோட சேனலில் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். முடிஞ்சா போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. நாளைக்கு இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். டாடா, பை, லவ் யூ கைஸ்.